இந்த கண் திருஷ்டி அப்படிங்கிறது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையவே புரட்டி போட்டுடுது அப்படின்னு தான் சொல்லணும். கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பெரியவங்க சொல்வாங்க. இதை நம்மள நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். இப்பேற்பட்ட இந்த பொல்லாத கண் திருஷ்டியை வீட்லயே ரொம்ப எளிமையான பரிகாரத்தின் மூலியமா இந்த கண் திருஷ்டியிலிருந்து நம்மளால விலக முடியும். இந்த பரிகாரம் எப்படி பண்ணணும், தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். பூஜை அறையில இருக்கக்கூடிய தீப கொலுசு எடுத்துக்கிட்டு அந்த தீப கொலுசுல சின்னதா ஒரு அகல் விளக்கு வச்சுக்கோங்க. கம்ப்யூட்டர் சாம்பிராணி, கட்டி சாம்பிராணி, தூள் சாம்பிராணி எதுவா இருந்தாலும் சரி சாம்பிராணி எடுத்துக்கோங்க. நல்ல நிலையில் இருக்கக்கூடிய 4 ஏலக்காய், 4 கிராம்பு. இந்த கிராம்பு நல்ல மொட்டு மொட்டா இருக்கணும். இந்த மொட்டு உடைஞ்சிட்டு ரொம்ப டேமேஜா இருந்துச்சு அப்படின்னா அதை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. அதுக்கப்புறம் வெண்கடுகுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நாட்டு மருந்து கடைகள்ல ரொம்பவே சுலபமா கிடைக்கக்கூடியது. இந்த மாதிரி பரிகாரத்திற்கெல்லாம் ரொம்பவே பயன்படுத்தப்படக்கூடியது. நான் சொல்லி இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் இந்த அகல் விளக்குல போட்டு மேல ஒரு கற்பூரம் வச்சு இதை நல்லா எரிய விடணும். கற்பூரம் ஏத்தின உடனே ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் நல்ல தீ பத்திக்கும். இந்த சமயத்துல வெண்கடுகு நல்ல படப்படான்னு வெடிய ஸ்டார்ட் பண்ணும். இப்ப இந்த தீப கொலுசை எடுத்துட்டு போய் வீட்டுல இருக்க எல்லா மூலையிலும், வெளியில இருந்து பூஜை அறை, பாத்ரூம், நம்ம பெட்ரூம், கிச்சன் எல்லா அறையிலுமே நம்ம இதை காட்டிட்டு வரணும். இந்த மாதிரி பண்ணும்போது வீட்டுல இருக்கக்கூடிய கண் திருஷ்டி, அதாவது இந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளால ஃபீல் பண்ண முடியும். கண் திருஷ்டி இருக்கு அப்படின்னா வீட்டுல இருக்கிறவங்க ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் நோய்வாய்ப்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. எந்த ஒரு ரீசனுமே இல்லாம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சண்டை சச்சரவு அப்படிங்கறது அதிகரிச்சுட்டே இருக்கும். வீட்டுக்குள்ள வந்தாலே ஒரு மாதிரி மன நிம்மதியே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகும். இந்த மாதிரி எல்லாம் உங்க வீட்டுல உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு பாருங்க. இந்த பரிகாரத்தை எந்த நாட்கள்ல எந்த நேரத்துல பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யறது மூலியமா சிறப்பான பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும். இந்த பரிகாரத்திற்கான பலன் அப்படிங்கிறது ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். என்னோட வீட்லயுமே வீக்லி ஒன்ஸ், அதாவது ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்துல இந்த பரிகாரத்தை கண்டிப்பா நான் செஞ்சிடுவேன். இந்த பரிகாரம் செஞ்சு எனக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுத்திருக்கு. அதனாலதான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். வீட்டுல எல்லா இடத்துலயும் காட்டினதுக்கு அப்புறமா இந்த தீப கொலுசை எடுத்துட்டு போய் வாசப்படியில வச்சிருங்க. நம்ம இதுல போட்டிருக்க ஏலக்காய், கிராம்பு, சாம்பிராணி, வெண்கடுகு இது எல்லாமே நல்லா கருகிடட்டும். கருகினதுக்கு அப்புறமா இதை காலையில எடுத்துட்டு போய் டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல பார்க்கலாம். பாய் ஃப்ரம் துளசி.